ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோழி விற்க போனோம். கோழி விலை போகல. பெடா கோழி நல்ல ரேட்டு இருக்குது. அந்த ரேட்டில் விற்றுட்டு வந்தோம். என்ன பண்ணோம், ஃபுல்லாக இந்த வட்டம் லாஸ் தான். கோழி விற்ற முடிச்சேன்னு அடுத்து ஆடு மாடு பார்க்க போகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். நல்லா இருக்குமா நல்லா இல்லை. வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ண மாட்டேறீங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு அப்படியே சும்மா போயிருங்க. இந்த வட்டம் மார்க்கெட்டில் அவ்வளோ வியாபாரம் ஓடவே இல்லை. எல்லாத்துக்கும் தான் லாஸு. கெஞ்சி கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், எங்கள் மாமா சொன்னாங்க வீட்டுக்கு போய் அடித்து சாப்பிட்ருவோம். இந்த சின்ன விட கொஞ்சம் வளர்க்குறக்கு பாருங்கள். கோழி இப்படி ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க. இப்படி கோழி நிறைய இருக்குது. கோழி விற்று கொண்டு வந்தால் இப்படி தான் ஃபுல்லாக கட்டி போட்டுருணும். கட்டி போட்டு தான் விற்கணும். இல்லைன்னா எல்லாம் ஓடியே போயிடும். ஒரே ஓட்டை தான். அடுத்து பிடிக்கவே முடியாது, ஒன்றும் செய்யவே முடியாது. அடுத்து வெள்ளை ஆடு செம்பரி ஆடு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த ஆடு 10,000. இந்த ஒரு ஆடு 6,000. வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சொல்கிறேன்னா யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆடு வாங்கினா கோழி வாங்கினா திருப்பணம் வந்துடுங்க. செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் சூப்பராக இருக்கும். காலையில் விடிய காலம் வந்துடணும். தரமாக இருக்கும். நிறையா வெள்ளை ஆடு இருந்துச்சு. செம்பரி ஆடு இல்லை. சண்டை போடுற ஆடு காணோம். எதுவுமே இல்லை. இருக்கு, அது ஃபுல்லாக இருக்கு. 9,000 10,000 அப்படி சொல்கிறாங்க ரேட்டு. இந்த வண்டியில் பாருங்கள் எம்பிட்டு ஆடு இருக்குது. அதை இறக்காமல் வச்சுருக்காங்க, மேலே வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கிட்டத்தில் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது. வெறும் வெள்ளையாடு தான் இருக்கு. அதான் அங்கே நிற்கிது. இல்லை, அதுவும் இல்லை. இந்த குட்டி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. 9,000 குட்டி. எவ்வளோ தரமாக இருக்க பாருங்கள். வீடியோ நல்லா இருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.